என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? மாதிரிலாம் உட்காரல, மேக்கப் போட கூப்பிட்ருக்குறாங்க, போகணும். மேக்கப் நீ போய் முதல்ல போட்டுட்டோமா மேக்கப்பு? நானா? போடுவோம். வரட்டும், நம்ம ஷார்ட் வரும்போது சொல்லுவாங்க. அப்போ மேக்கப் ஷூட்டு தொடங்கிட்டாங்கங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அடித்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு நாள் கூட நம்ம செஞ்சதே கிடையாது. நம்ம வீடியோ எத்தனையோ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய பேர் வந்து பின்னாடி இந்த க்ரீன் கலர்லாம் வச்சு க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வச்சு நடத்துகிறாங்க. அது பேக்ரவுண்ட் அவங்க மாற்றுறதுக்காக வைக்கிறாங்க. நம்ம 24 மணி நேரமும் வியாபாரத்துக்கு போகிற இடத்துலையும் இங்கேயும். இப்போ நம்ம எதுக்குள்ள உட்காந்துருக்கோம்? ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே இருக்கிறோம். ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே ஒரு ஏரியாவில் ஷூட்டிங்காக வந்திருக்கோம். அங்கே இருக்கோம். காலை டிஃபனுக்கு இங்கே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்தோடனே ஒரு காஃபி குடிச்சிட்டோம் 2 பேரும். போச்சு, என் டயட் பிளான் எல்லாம் போச்சு. உடலில் இருக்க சூடாக இருக்கணும். இங்கே பார்த்தா கொஞ்சம் அப்புறம் எங்கள் வயநாடு மாதிரிலாம் கூலிங் கிடையாது. இருந்தாலும் லைட்டாக காலையில் ஒரு மிஸ்ட் இருந்துச்சு. அதனால் நாங்கள் நாளுக்கு சூடாக காஃபி கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு சீன் சொல்லியிருக்காங்க. யாரையும் வந்து ட்ராப் பண்ணணுமா? எதில் ட்ராப் பண்ண சொல்ல போகிறாங்க? எனக்கு காரில் ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க. சந்தா நம்ம ரேஞ்சுக்கு சைக்கிள் கிடைக்கிறதே பெருசு. என்னங்க, நம்ம முகரக்கட்டையும் பார்த்தாலே தெரியும் ஒன்றும் ஓட்ட தெரியாதுன்னு. இல்லை காரில் காரில் வந்து ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு கார் ஓட்ட தெரியாது, என்ன செய்யறது? உருட்ட தெரியும்ல? கொஞ்சம் லைட்டாக. நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு வரேன், நீங்கள் பின்னாடி இருந்து தள்ளுற மாதிரி தள்ளுங்கன்னு நான் சொல்லிடுவேன். சரியா? ரைட். இல்ல அவங்களுக்கு தெரியும், எழுதி ஒட்டி இருக்குது என்னன்னு. இதுக்கு லைக் போட்டு வர மாட்டாங்க. எதுக்குடா லைக் போட்டு வர? அது அவங்களே சொல்லுவாங்க, எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்ததோட நம்ம தம்பி மாப்பிள்ளை, அதாவது நம்ம டாக்டர் ராஜ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நேற்று அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு மாமா நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்கன்னு. அதாவது நம்ம லென்த் வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தே சொல்லிட்டாரு, இங்கே தான் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வரட்டுமான்னு கேட்டார். நாங்கள் சொன்னோம், இல்லை ராஜ் நம்ம ஷூட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து நாங்கள் வந்து சஸ்பென்ஸாக உங்களை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினச்சோம் ராஜ் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் கார் அனுப்பிடுறேன், கார் அனுப்பினோடனே நீங்கள் வந்துருங்க மாமா, இப்போ பார்க்காம போயிடாதீங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக பார்த்துட்டு தான் ராஜ் போவோம் அப்படின்னு பார்த்துட்டு இதுதான் நம்ம டாக்டர் ராஜ்னு ஒரு வீடியோவும் போட்டுருவோம்னு சொல்லி வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக ரெடி ஆகிக்கங்க, இப்போவே முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுட்டோம் ராஜ். வீடியோ எடுப்போம், நீங்க சம்மதிச்சாலும் வீடியோ எடுப்போம், சம்மதிக்கலனாலும் வீடியோ எடுத்துருவோம். சம்மதம் இல்லாம அக்கா டம்ளர் கூட தொட மாட்டேன், அது அக்காவோட கேரக்டர். ரைட். அப்ப நீங்க நடிக்கலன்னா நம்ம லட்சுமி குட்டி இருக்குது, அவங்க எல்லாம் வச்சு நடிக்க வச்சிருவோம். அவ்வளவுதானே? ஓகே. சரி ரைட். நாங்களும் கேப் கிடைக்கும் போது மேக்கப்ல இருக்கும்போது என்னால் பேச முடியாது, அப்போ சாந்தா பேசுவாங்க. மேக்கப் இல்லாதப்ப நான் பேசுவேன். சரிங்களா? மேக்கப் போட்டு வீடியோ எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். என் கிரகம் இங்கே வந்து மேக்கப் போடக்கூடாது, ஆனால் ஒரிஜினாலிட்டி தான் வேணும்ட்டேன். ஆனால் இன்னொன்று, நீங்கள் மட்டும் போட போகிறீங்களே மேக்கப், அக்கா இல்லையான்னு கேட்காதீங்க. அக்காவும் தான் பண்ண நடிக்கிறாங்க, 2 பேருமே தான் சேர்ந்து நடிக்கிறோம். ஆனால் என்ன கேரக்டர் என்ன ஏதுன்றதை படத்தை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எனக்கு வந்து மேக்கப்பே தேவையில்ல, ஒரிஜினலாகவே இருங்க, இதுவே சூப்பர்னு இருக்காங்க. இந்த தங்கத்தை சூப்பர்னு சொல்லாதவங்க யாராச்சும் இருக்காங்க. அது என்னமா கண்ணுக்கு தங்கனுக்குள்ள வீங்கின மாதிரி தூக்கம் சரியா இல்லை. என்னது அது தழும்பு மாதிரி என்னமோ இருக்குது இவங்களுக்கு. இந்த புது பிளேஸ்ல போனாலே இப்போ பாருங்களேன், ஊருக்கு போனோமா, அங்கே போயிட்டு போகும்போது அலைச்சல், தூக்கமே இல்லை. காரைக்குடிக்கு போன மாதிரி இருந்தாலும் அங்கேருந்து திருப்பி அலைச்சல் வந்து வீட்டில் தூங்கவே இல்லை. திருப்பி இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வந்துட்டோமா, இங்கேயும் வண்டியில் வரும்போது தூக்கம் இல்லை. இங்கே வந்து புது இடம்ன்றனால ரூம்லேயும் தூக்கமே இல்லை, தூங்கவே மாட்டேங்கிறாங்க. அதிலே பாதி டயர்டாயிடுறாங்க. அதனால தான் நிறைய பேர் வீடியோலாம் என்ன உங்களுக்கு டயர்டாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பாத்தீங்களா, எனக்கு கண்ணுக்கிட்ட வீங்கின மாதிரி தெரியுதா? இது தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க. எனக்கு 2 நாள் நல்லா தூங்குனா அந்த வீக்கம் போயிடும். நல்லா ஒரு 5-6 டாக்டருக்கு ராஜ் கிட்ட போய் சொல்லி 2 தூக்க மாத்திரை கொடு ராஜ் சொல்லி வாங்கி கொடுத்து தூங்க போட்டு கூட்டிட்டு போனோம். மாத்திரை போட்டு தூங்குன பழக்கமே எனக்கு கிடையாது. தூக்கத்துக்கு மட்டும் கிடையாது, எந்த விஷயத்துக்குமே மாத்திரை போடுற பழக்கம் சாந்தாவுக்கு கிடையாது. ஆமா, காய்ச்ச மாத்திரை கூட நான் மாத்திரை போட மாட்டேன், ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அப்புறம் தூங்குனா அந்த கண் வீக்கம் போயிடும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்ன அக்காவுக்கு கண்ணு வீங்கின மாதிரி இருக்கேன்னு, அதனால நான் சொல்ல வரேன். அப்ப நிறைய பேர் கேட்பீங்க, இதெல்லாம் எங்கடா உட்காந்துருக்கீங்க, சும்மா ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து ஷூட்டிங் போய் சொல்றீங்களான்னு கேட்காதீங்க. இங்க பாருங்க, எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க பாருங்க. நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம், ஒரு படம் நடிக்கிறோம், சினிமா பார்த்து ஒரு சின்னதாக பார்த்துட்டு நம்ம படம் நல்லா இல்லை அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுறோம். எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேருடைய கஷ்டங்கள். நாங்கள் சின்ன வீடியோ எடுத்துகிட்டு அது சரியில்லாமல் வியூஸ் போலனாலுமே எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இத்தனை பேரோட உழைப்பு, இத்தனை பேரோட கஷ்டங்கள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு படத்தை நம்ம சாதாரணமாக நல்லா இல்லைன்னு சொல்லும்போது அது எவ்வளோ மன வலிக்குன்றது நாங்கள் கண்டிப்பாக கண்கூட அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம்.
ஓகேவா. ஆனால் நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. சும்மா எல்லோரும் சொல்கிற மாதிரி சினிமாவுக்கு போனாக்கா நமக்கு மதிப்பு இருக்காது, அச்சக்கா பூச்சக்காரலாம் அப்படிலாம் கிடையாது. நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடு. ஆனால் என்ன பசங்களை மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக. அவங்களும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்து இருந்தாலும் இங்கே ஒரு இடத்துல உட்கார வாங்கின்றீங்களா? உட்கார மாட்டாங்க, ஸ்கூல் இருக்குது, படிப்பு இருக்குல்ல, அதனால அவனை விட்டுட்டு வந்தோம். சரி ஓகே ஓகே, அதுக்கப்புறம் பேசுவோம். இன்றைக்கி நமக்கு மத்தியான சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க. சாதமும் இருக்குது, சப்பாத்தி இருக்குது. நாங்கள் சாதம் வாங்கிக்கிட்டோம். முட்டை தொக்கு, துவையல், வெள்ளரி பொரியல், வெண்டைக்காய் பொரியல், மட்டன் பச்சடி, பருப்பு குழம்புங்க. இது இல்லாமல் சாம்பார், ரசம், தயிர் இருக்குது. இதுதான் இன்றைக்கி மத்தியான சாப்பாடு. ஒன்றும் இல்லை, வாங்க சாப்பிட்லாம். முத்து வரலன்னு நினைக்கிறீங்க, முத்து ட்ரெஸ்ஸில் இருக்கனால அது வேகம் போட இருக்கிறதுனால அது வரல. ஓகேங்களா? இங்கே பாருங்க, இதுதான் நமக்குள்ள சாப்பாடு. வாங்கியாச்சு. வந்து எல்லாரும் சாப்பிடலாம். வந்ததுலேருந்து நல்லா சோறு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அதான் கண்ணா அப்படி ஒன்றும் கண்ணை ஊதலம்மா. ஆயிடுச்சு, வெயிட் போட்டுருக்கேன். நாங்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாரும் சாப்பிட்றோம். இங்கே இருங்க, யூனிட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். லஞ்ச் டைம், வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வீட்டை இது பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படம் இருக்குது பார்த்தீங்களா? அண்ணாத்த படம் அந்த வீட்டில் தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அதோட முன்வாசல் வழியாக நான் போயிருக்கேன். முன்வாசல் வழியாக போய் சைடில் சுற்றி, இது கிணறு மாதிரிங்க. ஆனால் கிணறு கிடையாது, எல்லாமே செட்டிங் தான் இங்கே பெரும்பாலும். பார்த்தீங்களா? செட்டிங் தான். இது ஃபுல்லாகவே சைடு அப்படியே சுற்றி நான் ரவுண்டு வர்றேன், பார்த்துக்கோங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் சைடு பொசிஷனில் எடுத்திருப்பேன். இங்கே எல்லாமே இருக்குங்க. இது ஒரு பாதை, அதில் பேக் வஸ் அந்த பக்கம் இருக்குது. பார்ப்போம், பயமாக இருக்குது. உள்ள பேய்கள் எல்லாம் நடமாடுற மாதிரி பாருங்க. பழைய காலத்து வீடுங்க, தெரியுதா? அண்ணாத்த படம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. பார்த்துட்டிங்களா? இந்த வீட்டில் தான் அண்ணாத்த படம் நடந்திருக்கு. நானும் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துக்கங்க. இங்கே பார்த்தீங்களாங்க உறவுகளே, இது தாங்க பாகுபலி சினிமா ஷூட்டிங் நடந்த செட்டு. தெரியுதா? பாகுபலி சினிமா ஷூட்டிங் நடந்த செட்டு. அங்கே பார்த்தீங்களா, அந்த சிலை கூட இருக்குது. இங்கே தான் வந்திருக்கோம். இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் தான் அது எடுத்துருக்குறாங்க. ஷூட்டிங் முடிச்சு வந்தாச்சு. வந்ததோட சும்மா முகத்தை மட்டும் கழுவிட்டு, ஏன்னா ரொம்ப இருட்டாயிருச்சுன்னா இந்த ஏரியாவே என்னமோ அமாவாசை இருட்டு மாதிரி அடைச்சு போட்டு வச்சிருவாங்க. ஒரு பெட்டி கடை கூட இல்லை இந்த ஏரியாவில். டீ கடை கூட இல்லை. பஸ் மட்டும் அப்பப்போ வந்துட்டு போகும், பார்த்துக்கங்க. ஆமா, தெரியுதா? இதான் நாங்கள் தங்கியிருக்க ரூமுக்கு ஆப்போசிட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, ரைட்டு, நம்ம வந்துட்டோம். வந்ததோட சரி, ஒரு அந்த அங்கெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு சும்மா அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நடந்து போயிட்டு வருவோம்னு 2 பேரும் அப்படி நடந்து வந்தோம். நான் பார்த்தீங்கன்னாக்கும் காலையில போட்ட ட்ரெஸ்ல தான் நான் வந்திருக்கிறேன். இவங்க மாத்திட்டாங்க. நாளைக்கு ஃபுல் டே ஷூட் இருக்குன்னு இருக்காங்க. அப்ப மேக்ஸிமம் 11 மணி வரை இருக்கும் நைட்டு. அதனால நம்மளால போட்டோ எடுத்துக்க முடியாது. சரி, வந்த ஸ்பீட்ல ஓடி வந்து போட்டோ எடுக்கலாம். நாங்க வர்றதுக்குள்ள இருட்டு எங்களோட ஸ்பீடா உள்ள வந்துருச்சு வேகமா. நாங்க 6 மணிக்கு வந்து 6 மணிக்குள்ள ஒரு 4-5 போட்டோ எடுத்துக்கிட்டோம்னா Facebookல எல்லாம் விட்டுக்கலாம். அப்புறம் அந்த போட்டோ வச்சு நம்மளும் இந்த இடத்துக்குலாம் போயிருக்கலாம்னு பாத்துக்கலாம் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் ட்ரெஸ் மாத்தினேன். இவர் ட்ரெஸ் மாத்த சோம்பேறித்தனப்பட்டாரு. என்ன ட்ரெஸ் மாத்த விடல, இருட்டிடுச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால
இங்க பாருங்க எண்ணெய் தேய்க்காம சீவுங்க காங்குறீங்க. எண்ணெய் தேய்க்காம சீவுனா இதுதான் சிதி. நல்ல தண்ணி நீ ஏன் ஏண்டி ஊத்தி விடுற? அதனாலதான் நான் குளிச்ச உடனே எண்ணெயை தேய்ச்சிடுறது. ஓகேங்களா? நமக்கு என்னமோ எண்ணெய் தேய்ச்ச ஃபேஸ் தான் செட் ஆகுது. இந்த ஷாம்பு போட்டு நம்மளும் விரிச்சு போட்டோம்னாலாம் செட் ஆக மாட்டேங்குது. நல்லா தான் இருக்குது. என்ன படம் என்ன ஏதுன்றத ரொம்ப சஸ்பென்ஸா வைக்கணும்னாக்க எங்களவே வெளியில வந்து சொல்லக்கூடாதுன்னு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க, படக்குழுவில இருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம யூடியூப்ன்றனால டக்குன்னு சொல்லிடுவோம் என்னமோன்னு முன்னெச்சரிக்கையாவே சொல்லி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு நீங்க படத்தை பத்தி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலதான் நாங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கண்டிப்பா வெளியில வரும்போது எங்களை சொல்லும்போது கண்டிப்பா நாங்க சொல்லிடுவோம். ரைட்டா? ரைட். நாங்களும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்தது உங்ககிட்ட சொல்லணும்ன்றதுக்காக தான் சொல்லிட்டோம். நைட்டு சாப்பாடு வரும். சாப்பாடு என்ன ஏதுன்றத நைட்டு வேற ஷார்ட்ஸ் தான் நாங்க ஷார்ட்ஸா சொல்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஷூட்டிங்க்கு தான் வந்திருக்கீங்க, நாங்க எப்படிக்கா நம்புறது, உள்டா விடாதீங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்காக நாங்க கேமராவில மட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. பொய் சொல்லி பெருமை சேர்க்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. இதுல பெருமையும் ஒண்ணும் கிடையாது. அது நடிக்கிற அவ்வளவுதான். இது வந்து உழைப்பு தான். நமக்கு என்ன கிடைக்கணுமோ, அதாவது 2026 1ஆம் தேதி நமக்கு இது அமையணும்னு இருந்திருக்கு, அமைஞ்சிருச்சு. ஓகேங்களா? டன். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடக்க வேண்டியது நல்லபடியா நடக்கும். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தோட. கண்டிப்பா உங்களுடைய பிளஸிங்ஸ் எங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால தான் நாங்க வந்து இந்த அளவுக்கு எங்களால ஒரு ஸ்டெப் மேலே ஏறி எங்களால் வர முடிஞ்சிருக்குன்னு நாங்கள் தீர்க்கமாக சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் யூடியூப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை உறவுகளை சம்பாரிச்சுக்கணும், இத்தனை உறவுகள் எங்களை பார்த்து எங்களை மேலோக்கி தூக்கிட்டு போகலைன்னா இந்த மாதிரி இயக்குநர்கள் கண்களுக்கு நாங்கள் பட்டிருக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் நம்மளை வந்து யூடியூப் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம்ல தான் மெயினாக பார்த்தேன். ஆமாம், இன்ஸ்டாகிராமில் தான் ஃபர்ஸ்ட் நம்மளை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்து நம்ம நம்பரை தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ எடுத்து நேரடியாக ஃபர்ஸ்ட் படத்துக்குமே நேரடியாக தான் பேசினாங்க, செகண்ட் படத்துக்குமே நேரடியாக தான் பேசினாங்க. ஸோ அதனால நன்றி. நம்ம தெரிஞ்சு நம்மளை பார்த்து தேடி கூப்பிட்ட அந்த உறவுகள், எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. நம்மளை இந்த அளவுக்கு வளர்த்து விட்ட எல்லா உறவுகளுக்கும் நன்றி. ரொம்ப 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 நன்றி. ஓகேவா? சரி, ஓகேங்க. பாருங்க, சேர்ந்துதாம்மா சொல்லணும். ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.